வெல்லும் ஜனநாயகம் யூடியூப் சேனல் வாயிலாக தமிழக சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் காணொளியில் பார்த்திருப்பீர்கள். எனக்கு 2-3 நாட்களாக போதிய நேரம் இல்லாததால் நான் இதை பதிவேற்றம் செய்யவில்லை. நான் 2-3 நாட்களாக என்னுடைய மனதில் அரசு அலுவலர்களின் இந்த லஞ்ச போக்கை, ஏன் இந்த லஞ்சம் வாங்கி அரசு அலுவலர்கள் கைதாகி சிறை செல்கிறார்கள், ஒன்றும் எனக்கு புரியவில்லை. நெஞ்சம் குறுகுறு என்று பதற்றத்தோடு இருந்தேன். அரசு அலுவலர்கள் அரசு ஊழியராக செல்வதற்கே பல்வேறு நபர்கள் வாழ்நாள் கடமையாக நம் அரசு ஊழியராகவே ஆக வேண்டும், அது லட்சியமாக பல்வேறு படிக்கும் சிறுவயதிலிருந்தே நம் ஏதாச்சும் ஒரு துறையில் அரசு அலுவலராக நாம் பணியாற்ற வேண்டும் என்று எண்ணத்தோடு படித்து கொண்டிருக்கின்றனர். இந்த தருணத்தில் அரசு வேலை செய்து கொண்டிருக்கும் நபர்கள் ஏன் சிறிது கையூட்டலாக பெற்ற லஞ்சத்திற்காக சிறை சென்று நம் குடும்பத்தையும் இழக்க வேண்டும்? நமக்கும் அவப்பேர், அவமானம். ஏன் லஞ்சத்தை தவிர்க்க வேண்டும்? அரசு அலுவலர்கள் மட்டும் இதனால் பாதிக்கப்படுவதில்லை. அரசு அலுவலர்களின் குடும்பமும் அந்த நிர்வாகமும் சீர்கெடும், மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழக்கும். அந்த துறை, ஊராட்சி துறையில் எடுத்துக்கொண்டால் அப்ரூவல், வீடு கட்டுவதற்கு அப்ரூவல் பெறுவதற்கோ அல்லது குழாய் இணைப்புக்கோ என பல்வேறு வீட்டு வரி ரசீது போடுவதற்கு கூட லஞ்சம் வாங்கி கொண்டு கைதாகியும் நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் வருவாய்த்துறையை எடுத்துக்கொண்டால் அதிக அளவு லஞ்சத்துறையினால், லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறை சென்றவர்கள் அதிகமாக உள்ளனர். வருவாய்த்துறையில் கிராம நிர்வாக அலுவலரிலிருந்து தாசில்தார்கள் என்ற அவர்கள் வரை இந்த கையூட்டல் பெற்று கைதாகி சிறை சென்று உள்ளனர் என்பதை நாம் ஊடகத்திலும் வாயிலாகவும் செய்தித்தாள் வாயிலாகவும் நாம் அன்றாட நிகழ்வுகளில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, வணிக வரித்துறை, வனத்துறை, காவல்துறையில் போன்ற அத்துணை துறைகளிலும் லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அதற்கு காரணம் மக்களாகிய நாமும் காரணமாக உள்ளோம். ஒரு அரசு அலுவலகத்துக்கு என்றால் மக்களின் மனநிலை, அங்கே அவரை போய் பார், அவரிடம் நான் சொல்லியுள்ளேன், இதை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு, இந்த பணத்தை அவர்களிடம் கொடுத்துவிட்டு அந்த வேலையை செய்ய சொல், என் பேரை சொல், அவர் செய்வார் என்று ஒரு மனப்பான்மையை, ஒரு மனப்பக்குவத்தை நாம் அனைவரும் யதார்த்த நிலையாக, ஒரு யதார்த்த போக்காக இதை கையாண்டு கொண்டிருக்கிறோம். இதை தவிர்க்க வேண்டும். சட்டப்படியான நடைமுறையை கையாள வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற லஞ்சம் ஒழிக்கப்படும். லஞ்சம் ஊழல் ஒழித்தால்தான் எளிய மக்களுக்கும் ஜனநாயகம், அதிகாரம் பரவலாக்கப்படும். எனவே எளிய மக்களுக்கும் அனைத்து அரசு திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்றால் லஞ்சம் முற்றிலுமாக ஒழிய வேண்டும். அதற்கு மக்களாகிய நாமும் பொதுவான பணம் வைத்திருப்பவர்கள் இந்த
இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து நாம் அதை செய்து விடலாம், இதை செய்து விடலாம் என்று அவர்களால் முடியும். அன்றாடம் உழைக்கும் மக்கள், அவர்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் மக்கள் எதையும் செய்ய முடியாது. அரசு அலுவலர்கள் அவர்களை இழிவாக, ஒரு கண்ணோட்டத்தோடு அவர்களை பார்ப்பதுண்டு. பணம் கொடுப்பவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும், பணம் இல்லாமல் இருக்கும் நபர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் அரசு அலுவலர்கள் பார்வை பார்க்க இந்த லஞ்சத்தினால் அவர்களே அந்த மனப்பக்குவத்திற்கு செல்லவும் வாய்ப்புள்ளது. எனவே லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். அனைத்து துறையிலும் சமமான சட்டத்திட்டம் படியான ஒரு அலுவலர்கள் அந்த மக்களிடையே பணியாற்ற வேண்டும் என்றால் லஞ்சம் ஊழலற்ற சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் மக்களாகிய நாமும் லஞ்சத்தை கொடுக்காமல் தவிர்க்க வேண்டும். சட்டப்படியான முறையில் அனைத்து சான்றிதழையும் அனைத்து துறையிலையும் பெற வேண்டும். நம் லஞ்சமற்ற சமுதாயத்தை அமைப்போம், மக்களை காப்போம், ஊழலை ஒழிப்போம். வெல்லும் ஜனநாயகம். நன்றி, வணக்கம்.